ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோ எங்கள் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ சேம் டைம்ஸ் என்னோட ஜோனில் வந்து ஓட்டலாமா அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ இனிமேல் சேம் டைம்ஸில் ஓட்டோம்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமே, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப சேம் டைம்ஸ் ரெண்டையுமே ஓட்டினா நம்மளுக்கு அதிக அதிக ஏர்னிங்ஸ் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து உங்களுடைய ஜோன்ல ஸ்விக்கி ஓட்டினாலும் சரி, ஜொமேட்டோ ஓட்டினாலும் சரி, சம்டைம்ஸ் வந்து ஆர்டர் இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ரெண்டையுமே ஓட்டினா ஒரு அளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து முக்கியமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஓட்டுறது நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அதிகப்படுத்தி தராது. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஸ்விக்கியாக இருந்தாலும் சரி, ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சென்டிவ் டார்கெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கம்பல்சரி மெயின் பீக்கை வந்து அட்டன் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். மெயின் பீக் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, டின்னரு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்விக்கிலையும் கம்ப்ளீட் பண்ணணும், ஜொமேட்டோலையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ரெண்டையுமே லாகின் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்சென்டிவ் டார்கெட்டை வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்விக்கியில வந்து ஆவரேஜா 10 ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஜொமேட்டோலையும் 10 ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுலையுமே உங்களுக்கு சேம் டைம்ஸ் வந்து ஆர்டர் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு சிலர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டரு ஒவ்வொரு ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸ்விக்கியில ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஜொமேட்டோல ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஆர்டர் வரும். அதுவும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் தான் வரும், சரிங்களா? ஸோ என்கிட்ட ஏற்கனவே ஒரு நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ நான் இந்த மாதிரி தான் வந்து ஓட்டினேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருச்சு, ஜொமேட்டோல ஒரு 8 கிலோமீட்டர் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க அந்த ஆர்டரை அதிகபட்சம் ரொம்பவே டிலேயிங் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அந்த உதாரணத்துக்கு நீங்க 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டர் போயிட்டு அங்க கொடுத்துட்டு ரிட்டன் நீங்க இதே லொகேஷனை தாண்டி தான் போற மாதிரி வரும். அப்ப டோட்டலா நம்மளுக்கு ஒரு 8 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா 13 கிலோமீட்டர் நீங்க போய் அதை டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ரிஸ்க்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்றதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ நீங்க ஹெவி ரிஸ்க் எடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் போயிட்டு அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரியான கடுப்பு தான் ஆகும். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சேம் டைம்ஸ் ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க் தான். இந்த மாதிரி ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் டிலே ஆகும். அடுத்தது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்சென்டிவ்க்கான டார்கெட் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மினிமம் நான் சொல்றது, அதாவது 10 ஆர்டர் நான் சொல்றேன், அதையே உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்க எது ஓட்டினாலுமே உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைச்சா மட்டும்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்சென்டிவ் இல்லாம நீங்க வெறும் ஆர்டர் எர்னிங்ஸ் மட்டும் ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அது நஷ்டம் தான் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொரு ஆர்டருக்குமே எம்டியாவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பெட்ரோலுமே அதிகமாக செலவாகும். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்றதில்ல. ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, ப்ரோ நான் இந்த மாதிரி ஓட்டினா வந்து எனக்கு அதிக ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலைச்சல் தான் அதிகம், மற்றபடி ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குமா அப்படின்றது வந்து மிகப்பெரிய டவுட் தான், சரிங்களா? ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் கொடுத்துருவீங்க, இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே இன்கர் அட்ரஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ ஏற்கனவே இந்த ஆர்டர் வந்து டிலே ஆயிடுச்சு, ஸோ இதை நம்ம வந்து கொடுத்தாச்சு, இப்போ அந்த ஆர்டர் வந்து இன்கர் அட்ரஸ் போட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கமா கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அந்த லொக்கேஷனையும் தாண்டி எங்கேயாச்சும் வர சொன்னாங்க அப்படின்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட, ஒருவேளை இன்கரெக்ட் அட்ரஸே வந்தாலுமே நீங்க இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் கொடுத்து தான் ஆகணும். அப்படி கம்ப்ளீட் கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்லி அந்த ரேட்டிங்ஸ் வந்து கம்மியாகும், அப்படி இல்லைன்னா வந்து ஆர்டர் வர்றதே வந்து கம்மியாயிடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டேன், இல்லைன்னா எனக்கு வந்து இந்த பேட் ஆர்டர்ஸ்ன்றது வந்து சைட்ல எல்லாம் காமிக்குது, ஸோ இதனால வந்து எனக்கு ஆர்டர்லாம் கம்மியாகுமா அப்படின்ட்டு ஒரு சிலர் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்பையுமே வந்து
கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஸோ உங்கள் ஜோனில் ஆர்டர் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு நாளோ 2 நாளோ மட்டும்தான் ஆர்டர் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 days ஆச்சும் ஆர்டர் வந்து ஒரு 25லேருந்து 30 ஆர்டர் பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் இது முக்கியமான விஷயமாவே இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ஆர்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ திங்கட்கிழமை வந்து நிறைய பேர் வந்து லீவ் போட்டிருப்பாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்து எல்லாருமே வந்து அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் ஆர்டர் வந்து கம்மியாகும். சடனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணி ஓட்டலாம், நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு நானுமே வந்து இது வரைக்கும் யோசிச்சது கிடையாது. ஏன்னா அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து கோயம்புத்தூர்லேயே ஒர்க் பண்ணாலுமே இது வரைக்கும் 2 ஆப்பையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 ஆப்பையுமே சேம் டைம்ஸ் ஆன் பண்ணி ஓட்டவே கிடையாது. அப்படியும் ஒரு வேளை நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் ஆன் பண்ணி ஃபுல் டே ஓட்டுங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா கூட ஓகே. பட் வந்து சேம் டைம்ஸில் வந்து ஆன் பண்ணிட்டு ஓட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாம ரிஸ்க் தான் அதிகமாகும். ஓகே, இது யார் அதிகமா யோசிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வராது, இல்லைன்னா ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ரெண்டையுமே நம்ம கலந்து ஓட்டலாம், கலந்து ஓட்டினோம்னா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஓட்டுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்பவே ரிஸ்க் தான். சரிங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பெனால்ட்டி வரும், இல்லைன்னா வந்து வண்டி ஓட்டுறது வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டணும். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து நம்மளோட வீடியோக்களில் பைக் ஓட்டும் போது பொறுமையா ஓட்டுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ஓட்டணும் அப்படின்னா இன்னமும் நம்ம வந்து வேகமா ஓட்டணும் அப்படின்ற மனப்பான்மை தான் வரும். சரிங்களா? ஸோ ஓட்டுறவங்க ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி ஓட்டுங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு உங்களாலையும் ஒரு 1000 ரூபாய் வந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். நம்ம சொன்னா வந்து ரேபிடோ. ஸோ ரேபிடோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மெயின் பீக் மட்டும் ஓட்டுவாங்க. ஸோ அதுமே வந்து ஒரு குட் ஏர்னிங்ஸ் தான். ரீசெண்டா வந்து நான் பைக் சார்ஜ் போடும்போது ஒரு அண்ணா வந்து ஒரு கம்பெனியில வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ப்ரோ நான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு பார்ட் டைமா வந்து ரேபிடோ ஓட்டுறேன், ஸ்விக்கி ஜொமேட்டோ எனக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு இருந்தாரு. ஸோ அவங்களுக்குமே நான் சொல்லிக்கிறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்க்கு ஓட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். நீங்க இன்சென்டிவ் ஓட்டாம ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய பெட்ரோல் வந்து நீங்க கை காசு போட்டு ஓட்டி மறுபடியும் அதை ஏர்னிங்ஸா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அண்ணன் வந்து என்கிட்ட கேட்டாரு, ப்ரோ நான் வந்து ரேபிடோ தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கேன், ஒரு 300-400 வந்து கிடைக்குது, பட் ஸ்விக்கி ஜொமேட்டோல எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. பட் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பீக் ஹவர்ஸை வந்து எல்லாரும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரோ எனக்கு இன்சென்டிவே வேணாம், நான் வந்து மெயின் பீக் ஏதோ ஒன்று ஓட்டி நான் ஏர்னிங்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓட்டுவாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஓட்டிங்கனாலும் மெயின் பீக்கில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். மற்றபடி நான் பீக்கெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரேபிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ மினிமம் ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேபிடோ ஃபுட் டெலிவரியை பற்றி எவ்வளோ நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் தராங்க, எவ்வளோ ரேட் கார்டு தராங்க அப்படின்றத நான் போன வீடியோக்குள்ள தெளிவாகவே சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் பார்ட் டைமாக தேவைப்படுச்சு அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி ரேபிடோவில் ஃபுட் டெலிவரி இருக்கு. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.